அண்மைச் செய்தி. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்ந்திருக்கிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்ந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். சென்னையில் பெட்ரோல் லீட்டருக்கு ₹2.46 உயர்ந்து ₹107.77 விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்து காணப்படுகிறது. பெட்ரோல் விலை ₹2.46 உயர்ந்திருக்கிறது லிட்டருக்கு. அதே போல டீசலும் லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து காணப்படுகிறது. இந்த 2 வாரங்களில், அதாவது தொடர்ந்து 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகிறார்கள். தற்பொழுது விலை நிலவரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெட்ரோல் லிட்டருக்கு ₹107.77 டீசல் லிட்டருக்கு ₹99.55 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்வால் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனுடைய தொடர்புடைய பல விஷயங்கள் விலை உயர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், பொது போக்குவரத்தினுடைய விலை உயர்வதற்கான, கட்டணங்கள் உயர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அதே போல சரக்கு பொருட்களை எடுத்து வரக்கூடிய வாகனங்களினுடைய கட்டணத்தினுடைய விலையும் உயர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அடிப்படை வாழ்வாதார பொருட்களாக இருக்கக்கூடிய காய்கறிகள், உணவுகள், பழங்கள், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையும் உயர்வதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து, அதாவது உலக நாடுகளிடையே ஏற்படக்கூடிய இந்த போர் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர்களினுடைய விலையும் உயர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வரக்கூடிய ஒரு சூழலில், தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மேலும் சுமையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.